ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC குரூப் 4 கைட்ஸ். வெற்றி நிச்சயம். ஆல்சோ அவைலபிள் அட் Amazon, Flipkart மற்றும் surabooks.com. கனடாவின் ஓக்வில் கிழக்கு தொகுதி MP அனிதா ஆனந்த் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்றார். இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு இந்து பெண் கனடாவின் வெளியுறவு அமைச்சராக பதவியேற்பது இதுவே முதல் முறை. இதனால் அவருக்கு இந்தியாவில் இருந்து பாராட்டுகள் குவிந்து வருகிறது. அனிதா ஆனந்த் பகவத்கீதையை சாட்சியாக வைத்து பதவியேற்றுக் கொண்டார். அனிதாவின் அப்பா ஆனந்த் ஒரு பஞ்சாபி, அம்மா சரோஜ் தமிழகத்தைச் சேர்ந்தவர். அனிதாவின் தாய்வழி தாத்தா அண்ணாசாமி சுந்தரம் கோவை மாவட்டம் வெள்ளலூரைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகி என்பது குறிப்பிடத்தக்கது. மருத்துவத்துறையில் பணிபுரிந்த பெற்றோர்களுக்கு பிறந்த அனிதாவுக்கு இப்போது வயது 58. சட்ட பேராசிரியராக பணியாற்றிய அனிதா முதல் முறையாக 2019 ஓக்வில் தொகுதியில் MP-யாக தேர்வு செய்யப்பட்டார். அப்போது அவர் பொது சேவைகள் மற்றும் கொள்முதல் துறைகளுக்கான அமைச்சர் ஆனார். அவருடைய பதவி காலத்தில் கோவிட் தடுப்பூசி கொள்முதல் செய்யும் பொறுப்பை மிக சிறப்பாக கையாண்டு உலகளவில் பாராட்டு பெற்றார். அதன் பின்னர் அவர் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் ஆனார். தற்போது வெளியுறவு அமைச்சராக பொறுப்பேற்றதன் மூலம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளார்.